மகான் புரந்தரதாசர் மூன்றாம் பகுதி. பிரபோ, மேலே கூற இயலாமல் நாரத மாமுனிவருக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. கனிவோடு ஏறிட்டார் கோவிந்தன். நாரதா, மக்களுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால் நாம் கொஞ்சம் கஷ்டம் கொள்ளத்தான் வேண்டும். ஏன், என்னையே எடுத்துக்கொள். மத்ஸ்ய உருவமான மீனாவதாரம் எடுத்தேன். கூர்மமாக தோன்றினேன். ஆமை வடிவில் வெளிப்பட்டேன். வராக முகத்தோடு கேழல் முகம் கொண்டு அவதரித்தேன். நரகேசரியாக ஒரு விசித்திரமான ரூபத்தை தாங்க வேண்டியிருந்தது. வடிவை சுருக்கி வாமனனாகவும் மாறினேன். வைனதேயன் கருடன் மீதேறி வருபவன் வெற்று பாதத்துடன் காடு மேடெல்லாம் திரிந்தேன். இத்தனை ஐஸ்வர்யங்களையும் விட்டுவிட்டு இடை குலத்திலும் பிறந்தேன். நான் அனுபவிக்காத கஷ்டங்களையா நாரதா நீ அனுபவித்து விடப் போகிறாய்? இத்தனை சிந்திக்கிறாயே? பேச்சற்று பிரமித்து நின்றார் நாரத மாமுனிவர். ஓரிரு கணங்களுக்கு பின்னர் தம்மை சுதாரித்து கொண்டவர், வாஸ்தவந்தான் ஐயனே, தாம் பட்ட பாட்டை காட்டிலும் அடியேன் ஒன்றும் பெரிதாக அனுபவிக்கப் போவதில்லை. அதனால் விருப்பம் போல் இவன் வாழ்வு அமையட்டும். வணக்கம் தெரிவித்து விடை கொண்டார் நாரத மாமுனிவர். அது குந்தள தேசத்தின் கேசவபுரம் என்கிற சற்றே பெரிய நகரத்தின் எல்லைக்கு உட்பட்ட புரந்தரகட் என்கிற அழகிய சிற்றூர். வைசிய குலத்தை சேர்ந்த பரதப்ப நாயக்கரின் மாளிகை அங்குதான் இருந்தது. தமது இரத்தின வியாபாரத்தில் பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தார் அவர். உரிய வயதில் கமலாம்பாள் என்கிற அழகும் குணமும் நிரம்பிய நங்கையோடு அவரது திருமணம் நிகழ்ந்தேறியது. சில வருடங்கள் இனிமையாக கழிந்த நிலையிலும் அவர்களது நிறைவான தாம்பத்தியத்தின் அடையாளமாக ஒரு மழலை செல்வம் இன்னமும் அவர்களுக்கு அமையாதிருந்தது. எத்தனையோ விரதங்களையும் பூஜைகளையும் மேற்கொண்ட பின்னரும் கமலாம்பாளுக்கு தாய்மை வரம் மட்டும் வாய்க்கவில்லை. திருவேங்கடவனின் தீவிர பக்தையான அவள் இரவும் பகலும் இடைவிடாது அவனிடம் செய்த பிரார்த்தனையால் ஏழுமலையப்பன் சற்றே மனமிறங்கி அவள் கோரிக்கையை நிறைவேற்றும் எண்ணம் கொண்டார். இதனிடையே தம்பதிகளுக்கு திருமணமாகி 10 வருடங்களுக்கு மேலாக கடந்து விட்டிருந்தது. மூன்றாம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.